ஹாய் மக்களே! இன்னைக்கு வந்து நெத்திலி மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நெத்திலி மீன நல்லா க்ளீன் பண்ணிருங்க. க்ளீன் பண்ணிட்டு இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தேவையான பொருள் வந்து பார்த்துரலாம். அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாங்க வந்து மண் சட்டியில பண்ணுறோம். நீங்க எதுலனாலும் பண்ணலாம். ஆனா மண் சட்டியில பண்ணா இன்னும் டேஸ்ட் வந்து அது நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சூடான உடனே நம்ம வந்து எண்ணெய ஊத்திக்கலாம். எண்ணெய ஊத்தி நல்லா வந்து ஆயில் வந்து சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற கடுக வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அது கூடவே வந்து வெந்தயமும் சேர்த்துரலாங்க. வெந்தயத்தையும் சேர்ந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற குட்டி வெங்காயத்தையும் வந்து சேர்த்துரலாம். அத சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொன்னிறமா வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, அது வந்து பொரிஞ்சு வரட்டும்னு விட்டுருங்க. அது கூடவே நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த தக்காளிய வந்து நீங்க வந்து சேர்த்துரலாம். அந்த தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சைடில வந்து புளி வந்து கரைச்சிக்கலாங்க. நம்ம தேவையான புளி வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துரலாம். வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான புளிக்குழம்பு பொடி தான் நாங்க சேர்த்துருக்கோம். நீங்க வந்து வத்தப்பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கிண்டி விட்டு நல்லா போகட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊத்திக்கிடலாம். அதனால் பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். அதுக்கப்புறம் சைடில் நாங்கள் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த தேங்காவை நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றா சேர்த்து அந்த தேங்காய் பால் வாசம் வரும் பாருங்க. அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து சைடில் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த புளி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நீங்களும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி? நெத்திலி மீன் குழம்பு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது கூட நம்ம வந்து புளி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். மிச்சம் இருக்கிற புளியையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற அளவு நல்லா விட்டுருங்க. நம்ம கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீன் இருக்குல்ல, அதை 1 பை 1 வந்து நம்ம சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நெத்திலி மீன் நம்ம வந்து போட்டாச்சு. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஃபிஷ்ஷுமே நல்லா வந்து ரொம்ப நேரம் இது பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து கரைஞ்சிரும். அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லா வெந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் இது பண்ணியிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொதித்து வந்த பிறகு போட்டதுனால டக்குன்னு வெந்துடும். அப்புறம் ஃபைனலாக வந்து சூப்பரான டேஸ்ட்டான நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஃபைனலாக அதை தட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டோம் பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அடிப்பொலியாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஓகே, பாய் மக்களே. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.